ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் சந்திக்க உள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியின் சிட்டிங் தொகுதியான ஈரோடு கிழக்கு தொகுதியில் யார் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது திமுக அந்த தொகுதியில் போட்டியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த தொகுதியில திமுகவினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏமான வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவதாக திமுக தலைமை நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார்கள். இவரை பொறுத்தவரை இதே தொகுதியில் 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களை இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். முதற்கட்டமாக தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதற்கு பிறகாக ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும், அதாவது அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் உட்பட பல்வேறு தலைவர்களும் நேரடியாக வந்து திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில இந்த சந்திப்பை நடத்த இருக்கிறார்கள். 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சிட்டிங் தொகுதியில் ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். அதுக்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலில் கூட இதே தொகுதி காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருந்தது. 2 தேர்தலிலுமே காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தற்பொழுது மாற்றாக காங்கிரசுக்கு பதிலாக திமுக கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் இந்த தொகுதியை காங்கிரஸ் விட்டுக் கொடுத்ததாக செல்வ பெருந்தகை அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரடியாக வந்து முதலமைச்சர் சந்தித்து தங்களுடைய ஆதரவையும் அதே நேரத்தில் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான பயண திட்டங்களையும் முதலமைச்சரிடம் காண்பித்து சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.